Hi student. Hi students. Welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Max 8th chapter Statistics and Probability example 8.9 பார்க்கலாம். Find the standard deviation of the data 2, 3, 6, 5, 7, 8. Multiply each data by 4. Find the standard deviation of the new values. இப்போ இதே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி நியூ வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 8. இப்போ இது வந்து எக்ஸ், இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 25. இதெல்லாம் ஆட் பண்ணால் 25. இது எக்ஸ் ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. இதெல்லாம் ஆட் பண்ணால் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 151. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு சம் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் எல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 151 டிவைடட் பை இது வந்து 1 2 3 4 1 2 3 4 5 அப்சர்வேஷன்ஸ், அதனால் இது 5 போட்டுக்கிறோம். மைனஸ் இது வந்து 25 சம்மேஷன் எக்ஸ் வந்து 25/5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 151 டிவைடட் பை 5 வந்து இது 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15. பாருங்கள் 151 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 5s are 15. இப்போது இது 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் 1. இங்கே வந்து 1 இறக்கியிருக்கோம், இதுவும் பத்தாது. அப்போ 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சு இன்னொரு 0 சேர்த்திக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்திருந்தோம்னா இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே 1 இருந்து நம்ம ஒரு 0 சேர்த்தனோம்னா பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு 0 சேர்த்திக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பர் எடுத்துட்டோம், திருப்பி இன்னொரு நம்பரும் எடுக்கிறோம். அப்போ 2 நம்பர் எடுத்தோம்னா நம்ம இங்கே 0 சேர்த்திட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0 சேர்த்திட்டு ஒரு பாயிண்ட் வச்சோம்னா 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 5s are 10. அப்போ இது 0 வந்துடுச்சு. அப்போ இது வந்து 30.2 மைனஸ் இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 5 5s are 25. இப்போ 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ 30.2 மைனஸ் 25. இங்கே 30.2லேருந்து 25 மைனஸ் பண்ணுறோம். இங்கே வேல்யூ இல்லாதனால 0 போட்டுக்கலாம். 2 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 2 தான் இருக்கும், 2ல் 2 போச்சுன்னா 0. இவ்வளோ தான். அப்போ 30.2 மைனஸ் 5.2. அப்போ இதுக்கு மைனஸ் 25. இப்போ இதுக்கு இதிலேருந்து இதையும் மைனஸ் பண்ணோம்னா 5.2 வந்துச்சு. இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். 5.2க்கு ரூட். இப்போ 5.2. இப்போ இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு டிஜிட் வேணும் 2. அப்போ ஒரு 0, மறுபடியும் 2 0, எல்லாமே 2 2 0வாக தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் இங்கேயும் 2 இங்கேயும் 2 2 2s are 4. 5ல் 4 போச்சுன்னா 1 பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுட்டு இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இப்போ இந்த 2 டிஜிட் கீழே இருக்கிறோம் 120. அப்போ இங்கே 2 டைம்ஸ் போட்டோம்னா இங்கேயும் 2 2 × 42 84. இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 1 இருக்கும், 11ல் 8 போச்சுன்னா 3, மறுபடியும் 2 0 கீழே இருக்கிறோம். எல்லாம் 2 2 0வாக தான் எடுக்கணும். இங்கே ஒரு நம்பர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நம்ம இன்னொரு நம்பருக்கு 0 எடுத்துக்கலாம். இங்கே போய் திருப்பியும் 2 0s ஆட் பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் இருக்கிறனால இன்னும் ஒரு நம்பர் தான் வேணும், அப்போ அதுக்கு 0 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 22வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44 8 டைம்ஸ் போட்டோம்னா 3 5 8 4 போட்டோம்னா இது மறுபடியும் இன்னும் போயிட்டே இருக்கும். அப்போ 3.28 வந்துடுச்சு. 2.28 சாரி 3.28 2.28 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 4 வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து 4 வந்து ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4s are 8, இங்கே 3 4s are 12, இங்கே 5 4s are 20, 7 4s are 28, 8 4s are 32. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 8 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 144, 20 ஸ்கொயர் 400, இது 28 ஸ்கொயர் 784, இங்கே 32 ஸ்கொயர் வந்து 1024. இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணால் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 2416. இது சம்மேஷன் எக்ஸ் வந்து 100. இப்போ 2416 டிவைடட் பை இது டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் வந்து 5 இருக்குது, டிவைடட் பை 5 மைனஸ் 100/5. இப்போது
2416. இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். 2416 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 5 4s are 20, ரிமைண்டர் 4 5s are 20, ரிமைண்டர் 4 41. 8 5s are 40, ரிமைண்டர் 1 16 ஆகும். 16 3 5s are 15. அப்போ 6 5s are 15, ரிமைண்டர் 1. அப்போ மறுபடியும் நம்பர்ஸ் இல்லை. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 10. இப்போ 2 5s are 10. இப்போ 483.2 மைனஸ் இங்கே 100/5. இப்போ இது வந்து 5ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 2 times 10, இங்கே 0. இப்போ 20 times. இப்போ 20 ஸ்கொயர் வந்து 400. அப்போ 483.2 மைனஸ் 400. இப்போ இதையே மைனஸ் பண்ணோம்னா இங்கே 100 போட்டு 100 பாருங்கள் 0 மைனஸ் பண்ணோம்னா இந்த 0.2 அப்படியே இருக்கும். இங்கே 3 அதே தான் இருக்கும். 8 அதே தான் இருக்கும். இதில் 1ல் 1 4ல் 1 போச்சுன்னா சரி 83. இங்கே 400 4. இப்போ 4ல் 4 போச்சுன்னா 0. அவ்வளோதான். அப்போ 83.2. இங்கே 0.2 அப்படியே இருக்குது. 3ல் வந்து 0 போச்சுன்னா 3. அடுத்து 8ல் 4 போச்சுன்னா ஐயோ சாரி 483.2 மைனஸ் 400. இந்த 0.2 இருக்கும். இங்கே 3ல் 0 போச்சுன்னா 3ல் 0 போச்சுன்னா 3, 8ல் 0 போச்சுன்னா 8, 4ல் 4 போச்சுன்னா 0. அப்போ 83.2 இது ரூட் ஆஃப் 83.2 இது ரூட் ஆஃப். இது மைனஸ் பண்ணால் 83.2 ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 83.2. இப்போ 83.2க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 83.2க்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். ரூட் கண்டுபிடிச்சோம்னா இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 digits, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே இது கூட இன்னொரு டிஜிட் வேணும். அப்போ ஒரு 0 சேர்த்திக்கணும். மீதியெல்லாம் 2 0வாக எடுத்துக்கணும். இப்போது இங்கே 9 9s are 81 பாயிண்ட். இங்கே 3ல் 1 போச்சுன்னா 2 பாயிண்ட் வச்சுக்கிறோம். அடுத்து 2 0 கீழே இருக்கிறோம். இங்கே 9 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. மறுபடியும் 1 டைம் போட்டோம்னா இங்கேயும் 1 181 × 1 வந்து 181. மைனஸ் பண்ணலாம். 10ல் 1 போச்சுன்னா 9. இங்கே 11ல் 8 போச்சுன்னா 3. மறுபடியும் 2 0 அரைக்கிறோம். இப்போ இந்த 9 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 2 is 2, 9 2s are 18. அப்போ 182 வரும். மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 2s are 4. இங்கே 2 2s are 4, 188. சரி 2 2s are 4, 2 2s are 4, 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 1 is 2. 4 4, 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 1 is 2, 2 + 1 3. அப்போ 3644. இதோட முடிஞ்சது 9.12. இதுதான் வேல்யூ. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் வந்து இந்த கொடுத்துருக்குற டேட்டாவை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ 4 × இந்த 2.28 பண்ணோம்னா 9.12. அதுதான் இங்கே கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ we see that when we multiply each data by some fixed constant k, the standard deviation also get multiplied by k. இப்போ இது டேட்டாவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாலும் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் 4ஆல் மல்டிப்ளை ஆகுங்கிறது தான் இந்த சம். இதுலேயே நம்ம வந்து அடிஷன் சம் பார்த்தோம் முன்னாடி எக்ஸாம்பிளில். அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த சம் வந்து 3 வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா என்னாகும், அதோட வேல்யூ வந்து எதுவுமே மாறாது. பாருங்கள் இது இங்கேயும் √6 தான் வருது, இங்கேயும் √6 சேம் வேல்யூ தான் வருது. ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வந்து மல்டிப்ளை ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த சம். பாருங்கள் இது 4 × √2.28 = இந்த 9.12.
இதுதான் இதோட ஆன்சர்.